அனைவருக்கும் வணக்கம். துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ துவமேவ பந்துச்ச சகா துவமேவ துவமேவ வித்யா திரவீணம் துவமேவ துவமேவ சர்வம் மமதேவ தேவ. குருவை வணங்கிட்டு, நமக்கு அம்மாவும் குரு தான், அப்பாவும் குரு தான். உறவினர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் நமக்கு குரு உறவினராகவும் வச்சுக்கலாம், குருவை ஃப்ரெண்டாகவும் வச்சுக்கலாம். இங்கே உள்ள சொத்துக்கள் எல்லாமே நமக்கு அழியக்கூடியது. நமக்கு சொத்து என்ன இருக்குன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லிக்கலாம்? என்கிட்ட எங்கள் குரு இருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி குருவை நம்ம என்னென்ன சூழ்நிலைக்கு வேணுமோ, அம்மா மாதிரி, அப்பா மாதிரி, ஃப்ரெண்டு மாதிரி, நல்ல உபதேசம் பண்ணுற குரு மாதிரியும் நம்ம அவரை நம்ம கூடயே வச்சுக்கிட்டு இப்போ நம்ம டாப்பிக்கை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுல காமம் பற்றி பார்க்க போகிறோம். காமம்னா என்ன, அது எங்கிருந்து வருது, அது எப்படி நம்ம அறிவை மறைச்சிட்டு நம்மளை ஒரு மூடனா ஆக்குது, அது ஒரிஜினலாக எங்கள் இடத்துல புதஞ்சி இருக்குது, அது ஞானிகளுக்கு அந்த காமம் எந்த மாதிரி இருக்குது, அது அவருக்கு பிடிச்சி வச்சுருக்காங்களா இல்லை அழிச்சு வச்சுருக்குறாங்களா, அது விட்டுட்டாங்களா, விட்டு ஒழிச்சிட்டாங்களா, அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ முதல் ஸ்லோகம் பார்த்துடலாம். காமம் ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவஹ மகாஷனக மகா பாப்மா வித்தியேனம் இஹம் வைரினம். காமம் ஏஷ அப்படின்னா காமம் இதுதான். இப்ப நம்ம படிக்க போறோம்ல, இந்த காமத்தை பத்தி தான் படிக்க போறோம். குரோத ஏஷ அப்படின்னா குரோதம்னா கோபம், காமமும் இதுதான், கோபமும் இதுதான். ரஜோகுண சமுத்பவக, ரஜோகுணம் உங்களுக்கு தெரியும், முக்குணங்கள் இருக்குல்ல, சத்துவ ரஜசு தமசு, அதுல ரஜோகுணத்துல இருந்து சமு உத்பவ, சமுனா நன்றாக, உத்பவனா வெளிப்படுது. காமம் நம்ம படிக்க போற இந்த காமமும் இதுதான், அதுதான் கோபமாவும் இருக்குது, நம்மளுடைய செயல்பாடுகள் மூலமா நல்லா வெளிப்படுது, உள்ள இருந்து வெளிப்படுது. மகா சனக, மகானா பெரிய, மகா சனகனா பெருந்தீனிக்காரனா இருக்குது. மகா பாப்மா பெரிய பாவத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. வித்தினா அறிஞ்சிக்கணும் நம்ம. ஏனம்னா இது, வைரினம் இந்த இடத்துல, வைரினம்னா பகைவன். இந்த வேர்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வைரினம்னா என்னது? நமக்கு பகைவன். எப்படி பகைவனா இருக்குதுன்னு பார்ப்போம். மகா சனக பெருந்தீனின்னு பார்த்தோமா, இப்போ இந்த பீமன் சாப்பிடும்போது சாப்பாடு வைக்க வைக்க அவனுக்கு வயிறு நிரம்பவே இல்லை, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுட்டே இருந்தான். அது மாதிரியும் ஒரு யாக குண்டத்துல நம்ம நெய் ஊத்தி நல்லா வளர்க்குறோம். அது முடிய போற சமயத்துல சரி ஒரு டின் நெய்யை ஊத்துனா, ஐயோ நான் எரிஞ்சு முடிய போறேன், எனக்கு பாதி மட்டும் ஊத்துங்கன்னு சொல்லுமா? இல்ல ஊத்துன உடனே என் முடிஞ்சிடுச்சுன்னு அணையுமா? இன்னும் என்ன செய்யும்? எக்ஸ்ட்ரா அணையும். இன்னும் ஒரு 2 டின்னா ஊத்துனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன வேணாலும் என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் பெருந்தீனி. அது உணவுக்கு மட்டும் இல்லை, மன திருப்தி இல்லாம இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும். இப்போ நமக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த வாழ்க்கை நமக்கு போதும் நம்ம நினைக்காம, அது படிப்புலையோ இல்ல பணத்திலையோ இல்ல உறவினர்களை சம்பாதிக்கிறதுலையோ இன்னும் வேணும் இன்னும் வேணும், அந்த போதுங்கிற மனம் இல்லாததுக்கு பேரு மகா சனக. அப்ப எனக்கு என்னமே போதும், திருப்தி இல்லை, அப்ப என் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? தர்ம முறைப்படி இவங்களுக்கு நான் நன்மையை செய்யணும், எனக்கு கஷ்டமா இருக்கக்கூடியதை நான் இன்னொருத்தங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைப்போமா? இப்போ உதாரணத்துக்கு நான் ஸ்கூல் படிக்கும்போது கிளாஸ் பீப்புள் லீடர்னு தேர்ந்தெடுப்பாங்கல்ல, ஒரு பேட்ஜ் குத்தி கொடுப்பாங்க. அது எனக்கு குத்தணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்போ நான் டீச்சர்கிட்ட போய் கேட்டேன், எனக்கு இதை ஒரு வாரம் நீங்க தருவீங்களா அப்படின்னு. அப்போ மிஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீ இந்த கிராமர் டெஸ்ட் ஃப்ரைடே மதியம் வைப்பாங்க, அதுல மட்டும் நீ ஃபுல் மார்க் எடுத்துட்டேன்னா ஒரு வாரம் நான் உன்னை வச்சிடுறேன்னாங்க. எனக்கு அந்த பதவி மேல மோகம் இல்லை, அந்த பேட்ஜ் மேல எனக்கு ஒரு ஆசை. அப்ப என்ன செஞ்சேன்னா, டைமும் ரொம்ப கம்மியா இருக்குது, அடுத்த வாரமே டெஸ்ட். நம்ம ஒரு 10th வரைக்கும் ஒரு ஆவரேஜா தான் இருந்தேன். அப்ப எப்படியாவது பாஸ் பண்ணி ஆகணும்னு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டை பக்கத்துல உட்கார வச்சு, அந்த இசு வாசு கிராமர் அவ்வளவுதானே வரும், டக்கு டக்கு டக்குன்னு எழுதி ஃபுல் மார்க்கும் எடுத்து கொடுத்துட்டேன். ஆனா இதை மிஸ் நோட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னடா நமக்கு இன்னும் பேட்ஜ் கொடுக்கலையே, நம்ம தான் ஃபுல் மார்க் வாங்கி குட் வேற வாங்கிட்டோமே நினைச்சேன். போய் கேட்டேன், நீ எப்படி அதை அடைஞ்சன்னு சொல்லி கேட்டாங்க. உன் ஃப்ரெண்டு உனக்கு காமிச்சா தானே, நீ படிச்சு அதை செய்யல இல்ல, ஒரு லீடரா இருக்கக்கூடிய தகுதி அங்க எனக்கு இல்லை இல்ல, அதனால நான் உனக்கு கொடுக்கல. மேலும் அந்த லீடரா ஃபர்ஸ்ட் இருந்தாங்க தெரியுமா, அவனுக்கு ஒரே கஷ்டமா போச்சு. என்னடா நமக்கு பின்னாடிதான் இவ இவ்வளவு வருஷமும் படிச்சுட்டு இருந்தா, இன்னைக்குன்னு இவ ஃபுல் மார்க் எடுத்து நமக்கு லீடரா வரணும்னு சொல்லிட்டு வந்திருக்காளேன்னு அவனுக்கும் கஷ்டமாயிட்டு. இப்போ இந்த விஷயத்துல நான் லீடரா அடையணுங்கிற அந்த ரிசல்ட் இந்த காமத்துக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்க உங்களுடைய சூழ்நிலைகளை பணம் வச்சுக்கலாம். இந்த பணத்தை நான் அடையணும், இல்லை இந்த காரை வாங்கணும், இல்லை இந்த வீடை அடையணும்,
இல்ல யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணி அவங்கள நம்ம தக்க வச்சுக்கிறதுக்காகவும், கீர்த்திக்கு புகழுக்கு மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் நல்ல மதிப்பு எடுக்கிறது, எது வேணாலும் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை அடைய போறோம். நம்ம அடையிறது தான் காமத்துக்கு தேவையே தவிர எந்த வகையில அடையிறோங்கிறது அதுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்ப நான் சொன்னேன்ல, இதுல நான் தர்ம முறைப்படி நடந்திருக்கானா இல்ல அதர்மமா நடந்திருக்கானா? அதர்மம். ஏன்னா அந்த பையன் கஷ்டப்பட்டிருக்கான், நான் காப்பி அடிச்சிருக்கேன், பத்தாக்குறைக்கு அந்த நல்லா பிடிச்ச பிள்ளையும் போய் சேர்ந்து மாட்டிக்கிச்சு, நீ தானே அவளுக்கு காட்டின அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல எல்லாரும் துன்பம் தானே படுறோம். அப்போ அது ஒரு தர்ம முறைப்படி இல்லையா? தர்ம முறைப்படி இல்லாதது பாவமா புண்ணியமா? அதுவும் இது நான் சின்ன விஷயம் எனக்கு ஞாபகம் வச்சு சொல்றேன். உங்க லைஃப்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி முன்னேறது நமக்கு என்ன ஆயிரும்? பெரிய பாவமும் ஆயிரும். அதான் மகா பாப்மா. புரிஞ்சிடுச்சா? அப்போ காமம் தான் நமக்கு என்னது? கோபம். நம்ம எந்த சூழ்நிலையில கோபப்பட்டாலும் உள்ள என்ன இருக்குதுன்னா நமக்கு காமம் இருக்கு. அதுவும் எப்படிப்பட்ட காமம் அப்படின்னா தடைப்பட்ட காமம். தடைப்பட்ட காமம் இருக்கிறது பிரச்சனையே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணுங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம். அதுக்கு காப்பி அடிக்கிறதும் நான் தான் செய்யறேன். ஆனா அது நடைபெறாம தடைப்படுது பாத்தீங்களா? அந்த தடைப்பட்ட காமம் தான் நமக்கு கோபமா வெளிப்படுது. ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறோம், இப்போதைக்கு சூழ்நிலை இல்ல, காசு இல்ல, கொஞ்சம் பொறுத்து வாங்கிக்கலாம்னு சொல்லும். ஆனா எனக்கு இப்போ உடனே வேணும், அந்த லைனும் முக்கியம். உடனே எனக்கு சீக்கிரம் இப்பவே எனக்கு நடக்கணும் எல்லாமே. அதே மாதிரி என்ன ஆகணும்? எனக்கு மட்டும்தான். ஏன்னா நான் அந்த பேட்ஜ் எனக்கு மட்டும்தான் வேணும்னு நினைச்சேன். எல்லாருக்கும் வேணும்னா நான் ஒழுங்கா படிச்சு எடுத்திருப்பேன். ஆனா அது எனக்கு மட்டும்தான் வேணும்னு நினைச்சேன். இந்த ரெண்டும் தான் நமக்கு தடையை ஏற்படுத்துது. அதுதான் கோபமா வெளிப்படுது. காம ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும், அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது தடைப்படும் பொழுது நமக்கு என்ன ஆயிருது? கோபமா வெளிப்படுது. அந்த கோபம் ஒண்ணு பெஞ்சை தூக்கி இடிக்கிறது, இல்ல பொருளை தூக்கி வீசுறது, கதவை டமார்னு சாத்துறது. ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், அதனால சொல்றேன். ஸோ அதெல்லாம் நம்மளுடைய குணம் மூலமா தான் நமக்கு என்ன செய்யுது? அது வெளிப்படுது. அது எனக்கு போதும் நான் நினைச்சேன்னா, ஒரு தடவை நான் சண்டையை போட்டு, என் ஹஸ்பண்ட் கூட இருக்காங்க, ஒரு தடவை சண்டையை போட்டு முடிச்சுட்டு அடுத்த மாசம் நான் சண்டை போடாம இருப்பேனான்னு கேளுங்க, திருப்பி வேற ஏதாவது யோசிச்சு சண்டை போடும். அது நிக்கவே நிக்காது. அது என்ன செய்யும்? வேணும் வேணும் ஏதாவது ஒண்ணு செய்வோம் சும்மா இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி போகும். அப்ப அது எனக்கு பாவம் தானே. சுத்தி உள்ள உறவினர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஸோ அது பாவத்தை ஏற்படுத்துது. இந்த இடத்துல இந்த காமம் நமக்கு என்னது? வைரினம்னா என்ன அர்த்தம்? பகைவன். இந்த வேர்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வைரினம்னா பகைவன். சோ இந்த ஸ்லோகத்துல 3 விஷயம் பார்த்திருக்கோம். மகா சனகனா இன்னும் வேணும் 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 பெருந்தீனிக்காரனா இருக்கிறான். மகா பாப்மானா பாவத்தை ஏற்படுத்தக்கூடியவனா இருக்கான். இந்த இடத்துல நமக்கு இது என்னது? பகைவன். வைரினம்னா பகைவன். சரி, அடுத்த ஸ்லோகம். தூமேன ஆவ்ரியத்தே வக்னீர் தர்ஷோ மலேனச்ச யதா உல்பேன ஆவ்ருதோ கர்ப்ப ததா தேன இதம் ஆவ்ருத்தம். தூமேனா புகை, அந்த நம்ம எரிக்கிறோம்ல தூபம், கரெக்ட். அந்த புகை மாதிரியும், வக்னீர்னா வன்னிக்கட்டை, அந்த கட்டை எரியும் போது நெருப்பு இருந்தாலும் புகை இருக்கதானே செய்யும், அந்த புகை மாதிரியும். தர்ஷோ மலைநச, தர்ஷோனா கண்ணாடி, மலம்னா அழுக்கு, கண்ணாடியில உள்ள அழுக்கு போன்றும். யதா உல்பேன ஆவருத்தோ, ஆவருத்தம்னா என்ன அர்த்தம்னா மறைக்கிறது. உல்பே கர்ப்ப, கர்ப்பத்துக்குள்ள அந்த குழந்தைய, அந்த கர்ப்பப்பை தோல் பகுதி எப்படி 10 மாசமும் பாதுகாப்பா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வெளியிடுது. ஸோ 3 வகையில மறைக்கிறது. மறைக்கிறதுக்கு பேர் என்னது? ஆவருத்தம். தூமேனா உங்களுக்கே தெரியும், தூமேனா என்ன அர்த்தம்? புகை மாதிரி, புகை போன்றும். இன்னொன்னு என்னது? தர்ஷோனா கண்ணாடி, மலம்னா நமக்கு தெரியும் அழுக்கு, கண்ணாடியில உள்ள அழுக்கை போன்றும். உல்பு, குழந்தை உள்ள இருக்குன்னு ஞாபகத்துல வச்சுப்போம். அப்போ உல்பேன ஆவருத்தோ கர்ப்ப, கர்ப்பத்தை மூடி இருக்கக்கூடிய தோல், அது எவ்வளவு 10 மாசமும் பத்திரமா வச்சுக்குது வெளியே விடாம. அத மாதிரியும் என்ன ஆகுதுன்னா தேன இதம் ஆவருத்தம், நமக்கு இந்த காமமானது அப்படியே விவேகத்தை மூடி மறைக்குதான். எப்படி, எந்த வகையில எல்லாம் மூடி வரைக்குது? தூமேன தர்ஷோ மலைநச்ச, கண்ணாடியில் உள்ள அழுக்கு மாதிரியும். இன்னொன்னு குழந்தையில உள்ள கர்ப்பம், உல்பேன கர்ப்ப, அத மாதிரி மறைக்குது. எப்படி மறைக்குது? எதை மறைக்குதுன்னா விவேகத்தை மறைக்குது. என்ன விவேகம் அப்படின்னா, நிறைய விவேகம் உங்களுக்கே தெரியும். நான் அடிப்படையா ஒன்னேன்னு வச்சுக்கிறேன், என்னோட இன்சிடென்ட் வச்சு. என்னது? தர்ம
அதர்ம. நான் செஞ்ச செயல் தர்மமா அதர்மமா நீங்களே சொல்லிட்டீங்க, அதர்மம்னு சொல்லிட்டீங்க. அப்ப எனக்கு என்னாச்சு, அந்த ஆசை காமம் வந்து காப்பி அடிக்கணும்னு தூண்டி விட்டு என்னுடைய அறிவையே என்ன செஞ்சிருச்சு, மூழ்கடிச்சிருச்சு. அந்த மாதிரி தூமேன, அது வந்து புகை மாதிரி. இன்னொன்னு என்னது, கண்ணாடியில் உள்ள அழுக்கு மாதிரி. இப்போ ஒரு மாலுக்கு போறோம், எனக்கு பிடிச்ச ஹேண்ட்பேக் ஒன்று நான் பார்த்துட்டேன், இன்னைக்கு ஏதாவது வாங்கணும்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஆனா வீட்டுல ஆல்ரெடி ஒண்ணு இருக்குது, கேட்டா திட்டுவாருன்னு நான் யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன செய்யறோம், சரி அவர் திட்டுவாருன்னு நான் வெளியே வந்துடுறேன். ஆனா என் மனசு கேட்குமா, பேக்கை திறக்கும் போதெல்லாம் அங்க நம்ம ஒண்ணு பார்த்தோம்ல, அது எவ்வளவு அழகா இருந்துச்சு, கலர் வேற, டிசைன் வேற, இதை நம்ம போட்டு போனா நமக்கு இன்னும் சூட் ஆகும் அப்படின்னு அதை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிரும், சரி போதும் இதுக்கு மேல நமக்கு வேண்டாம், எனக்கு புத்தி ஒழுங்கா வேலை செஞ்சுச்சுன்னா என்கிட்ட பேக் இருக்கு, அது பிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணணும். அது என்ன செய்யுது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்குதா, கண்ணாடியில் உள்ள அழுக்கு மாதிரி நம்ம மனசுல ஒவ்வொருத்தரும் உங்க இன்சிடென்ட்டை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அது நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இதை செய்யலாம், அதை செய்யலாம், இதை பண்ணலாம் அப்படின்னு மறைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா கடைசியா ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப டேஞ்சர். என்னது, உள்பேன கர்ப்பம். கர்ப்பத்தை எப்படி அது 10 மாசமும் மூடி இருந்து அதுக்கப்புறம் தான் வெளியே வருதோ, அத மாதிரி அந்த இன்சிடென்டோட பலனை அனுபவிச்சு, இதனால பல தொல்லைகளை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்வோம், விடுவோம். நான் அந்த காப்பி அடிச்ச உடனே மிஸ் என்ன செஞ்சிருப்பாங்க, என்னைய கண்டிப்பா திட்டிருப்பாங்க. ஏன் அந்த பேட்ஜு கொடுக்கல உண்மைக்கும். அப்ப என்ன ஆனிச்சு, நான் காப்பி அடிச்சும் அது என்ன செஞ்சது, வேஸ்ட். என்னோட விவேகத்தை மறைச்சி நான் தெரியாம அந்த தவறு பண்ணிட்டேன். அந்த தவறு பண்ணதுக்கு அப்புறம் பலனையும் அனுபவிச்சுட்டேன். நான் கஷ்டப்பட்டேன், என்னடா இப்படி அவமானப்படுத்தப்பட்டோமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் தெரியுமா. அந்த பலனை அனுபவிச்சு சீன் விடுற வரைக்கும் இது நம்ம அறிவை மறைச்சுக்கும். இன்னொரு உதாரணம், நம்ம சுவாமிஜியை வந்து சந்திக்கிறது, நான் பிரம்மங்கிற அறிவுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படிதான் இருந்திருக்கோம், உள்பேன கர்ப்பம் மாதிரி தான் இருந்திருக்கோம். எல்லா செயலையும் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். நான் செஞ்சேன்னு வீட்லயும் பிரச்சனை பண்ணியிருப்போம், பிசினஸ்ல எந்த இடத்துலனாலும் நம்ம பிரச்சனை பண்ணியிருப்போம். அது நமக்கு எப்படி இருக்குது, கர்ப்பத்துல உள்ளது மாதிரி அத்தனை காலமும் மூடி மறைச்சிருந்துச்சு. நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் செய்யல, நம்ம செந்தில் சார் சொன்ன மாதிரி அகர்த்தா அபோக்தா மாதிரி நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஞானம் நமக்கு வெளிப்பட்டிருக்கு. சோ இந்த ஞானம் விவேகத்தை இந்த காமம் எந்த வகையில மறைக்குது, 3 வகையில மறைக்குது. எப்படி, ஃபர்ஸ்ட் எப்படி, தூமேன தூபத்தை மாதிரி லேசா இருக்கு, தப்பிச்சிடலாம். அடுத்தது தர்ஷம், கண்ணாடியில் உள்ள அழுக்கு மாதிரி. கொஞ்சம் லைட்டா நம்ம இந்த சத்சங்கம், ஒரு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்ட பேசிட்டோம்னா அவங்க நல்ல வார்த்தை சொன்னோடனே ஆஹா நம்ம தப்பு பண்றோம்னு எஸ்கேப் ஆயிடலாம். இது இருக்குதே, அது என்னது, கர்ப்பப்பையில மூண மாதிரி எல்லாம் மூடி எல்லா செயலையும் செய்ய வச்சிரும் அந்த காமத்தால. அதுக்கப்புறம் அனுபவிக்கும் போதுதான் ஏண்டா இதை பண்ணோம் அப்படின்னு தோணும். அந்த வகையில இது வந்து மறைக்குது. இதுல ஆவுரப்தம்னா என்ன அர்த்தம்னா மூடி மறைக்கிறது. சரி, அடுத்தது பார்க்கலாம். ஆவృతం ஞானம் ஏதேன ஞானினோ நித்திய வைரினா காம ரூபேன கௌந்தேய துஷ்பூரணே அனலச்ச. ஆவృతంனா என்னன்னு பார்த்தோம், மறைக்கிறது. எதை மறைக்கிறது, ஞானத்தை மறைக்குது. ஏதேனா இது மறைக்குதுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம இதுங்கிறத எதை படிக்கிறோம், காமம். காமம் தான் நம்ம ஞானத்தை அப்படியே மூடி மறைச்சிருக்கான். ஞானினோனா ஞானிகளுக்கு நித்திய வைரினம்னா இப்ப என்ன பார்த்தோம், பகைவன், நித்தியமான பகைவனா. அதாவது இப்ப வீட்டுல சண்டை போடுறோம்னா ஒரு 10 நாள் சண்டை போட்டு பேசாம இருப்போம், அப்புறம் பார்க்க பாவமா இருக்கும், போய் பேசிடுவோம். திரும்ப மறுபடியும் அவனாலே நமக்கு பிரச்சனை வரும், மறுபடியும் சண்டை போட்டு, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் அப்படிதான். அப்படி விட்டு விட்டு போகாம நித்திய வைரினம், நீ பக்கத்திலே வராதடா, நீ என் ஏரியாவுக்கு வராத, நானும் உன் ஏரியாவுக்கு வரமாட்டேங்கிற மாதிரி பிரிச்சிருந்தாங்க. கண்டிப்பா அது நித்தியமான வைரினம்னா பகைவன் யாருக்கு, ஞானிகளுக்கு இருக்கு. காம ரூபம், சரி அப்படி அவனோட ரூபம் எப்படிதான் இருக்கு, ஒரு பொருள் நமக்கு பிடிக்கல இல்ல உடஞ்சு போயிடுச்சுன்னா அந்த பொருளை நம்ம என்ன செஞ்சிடலாம், கையால தூக்கி போட்டுடலாம். அத மாதிரி இந்த காமத்தை, இந்த ஆசையை நம்ம மனசுல இருந்து எடுக்கிறதுக்கு அதோட ரூபம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாருங்க. கௌந்தேயனா அர்ஜுனா, துஷ்பூரணே அனலேச்ச. இந்த 2 வேர்டு இதுல படிச்சுக்கணும். துஷ்பூரணே அனலேச்ச. பூரணம்னா என்னது, முழுமை, திருப்தி. துஷ்பூரணேனா திருப்தி இல்லாத, முழுமை இல்லாத. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல மகா சனக, என்ன செஞ்சோம், வேணும் 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 கேட்காங்களா, அவன் தான் இவன் துஷ்பூரணே. அவனுக்கே நிறைய பேர் இருக்கு. பூரணம் இல்லாத, திருப்தி இல்லாம இருக்கு. அனல்னா என்ன அர்த்தம் நமக்கு, அந்த நல்ல எரிஞ்சதுக்கு அப்புறம் கங்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது கலர் நல்லா ஜொலிக்கும்,
பக்கத்துல போனாலே நெருப்பா அனலா கொதிக்கும். அத மாதிரி துஷ்பூரணே திருப்தி இல்லாத மனம் ஒரு பொருளுக்கோ இல்ல பணத்துக்கோ ஒரு நபர் தன்கிட்டயே இருக்கணும்னு நினைக்கிறதுக்கோ இல்ல பிறர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது கீர்த்தி புகழ் எல்லாத்துக்குமே என்ன போடும் பிளான் போட்டுட்டே இருக்கும். அதுதான் அனல். இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா. இப்போ ஒருவேளை எனக்கு பணம் உடனே எனக்கு வேணும், ஆனா என்னுடைய தொழில் தர்மப்படி என்னுடைய சொதர்மத்துல அது செய்ய முடியாதுன்னா லஞ்சம் வாங்கலாமா, இல்ல பாசா காக்கா பிடிச்சி எப்படியாச்சும் ப்ரொமோஷன் வாங்கலாமா, இல்ல வேற ஏதோ வகையில நம்ம சூழ்நிலையை யோசிச்சுக்க வேண்டியதான். அதை பத்தி திரும்ப 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 அனல் மாதிரி தகிச்சுக்கிட்டே இருக்குமா, வேற எந்த சிந்தனையும் இருக்காது. ஆத்ம ஞானம் இருக்காது, இதை படிக்கணும் இங்க வரணுங்கிற எண்ணமே இருக்காது. அந்த மாதிரி தகிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேரு அனல் ஏச்ச. துஷ்பூரணே அனலேச்ச. இப்ப சொல்லுங்க பாப்போம், காமத்துடைய ரூபம் ஸ்வரூபம் எப்படி இருக்கு? ரெண்டு வகையா இருக்கு. எப்படி இருக்கு? துஷ்பூரணே, இன்னொன்னு அனலேச்ச. துஷ்பூரணேனா என்ன அர்த்தம்னா பூரணம் இல்லாத திருப்தி இல்லாத மனமா இருக்குது. அனல்னா அதை பத்தியே தகிச்சுக்கிட்டே இருக்குது, அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. சரி, அடுத்து பார்க்கலாம். சரி, இவன் இது எப்படின்னா ஹீரோ இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க தெரியுமா. வில்லன் ஹீரோவை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல கார்ல வருவான், அப்புறம் திறப்பான், காலை வைக்கும்போது அப்படியே புகையெல்லாம் வரும். எங்கடா ஹீரோ அப்படின்னு தேடினா உள்ள ஒரு டோரை திறந்து உள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லி, அதுவும் அவன் சொல்ல மாட்டான், வேற யாராவது ஒருத்தன் அங்க போய் பாருங்க அப்படிங்காங்களே. அந்த மாதிரி இந்த காமந்தான் நமக்கு கோபத்தை ஏற்படுத்துதுன்னு பார்த்தோம், மகா தீனின்னு பார்த்தோம், மகா பாப்மா பார்த்தோம். 3 வகையில நமக்கு விவேகத்தை மறைக்குதுன்னு பார்த்தோம். அதோட ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். துஷ்பூரணேவாவும் அனல் தகிச்சுக்கிட்டே இருக்க. இவ்வளோ இவனுக்கு பில்டப் கொடுத்துருக்கு, இனி எங்க தாண்டா இருக்கான், முதல்ல அவனை தூக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்திரியாணி மனோ புத்தி அஸ்ய அதிஷ்டானம் உச்சதே ஏதைர் விமோகயதி ஏஷ ஞானம் ஆவருத்திய தேகினம். இது வாசிக்கும் போதே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்திரியாணி நம்மளுடைய இந்திரியங்கள், ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இந்திரியங்கள் மூலம் மனோ புத்தி மனசுலையும் புத்திலையும் அஸ்ய இருக்கு, அதிஷ்டானம் உள்ள போய் கூடிக்கொண்டு இருக்கான். அப்போ கையில கொஞ்சோண்டு, மனசுல கொஞ்சோண்டு, புத்தியில கொஞ்சோண்டு, இதயத்துல கொஞ்சோண்டு அப்படின்னு ஒரு உறுப்பாவோ இல்ல ரத்தமாவோ இல்ல சதையாவோ இருக்கான்னு பார்த்தா இல்ல. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு நம்ம முந்தின ஸ்லோகத்துலதான் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம். அதோட ஸ்வரூபம் நம்ம எப்படி பார்த்தோம். துஷ்பூரணே, மன திருப்தி இல்லை. அதுக்கு உருவம் கொடுக்க முடியுமா நம்மால? அனல் மாதிரி நான் ஒருத்தனை திட்டணும் நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது அதுக்கு நம்ம உருவம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போ இது உடல் உறுப்புக்களை ஒரு உறுப்பாவோ ஒரு பொருளாவோ நீக்கக்கூடிய லெவலுக்கு இல்லை. அதனால என்ன சொல்லியிருக்காங்க, இந்திரியங்கள் மனம் புத்தி இந்த 3 தொகுதியா சேர்ற இடத்துலதான் வருது. இப்ப நம்ம ஒருத்தங்களை பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அவன் அந்த வழியா போகும்போது ஆட்டோமேட்டிக்காவே கண்ணு பார்க்கும், உடனே மனசு அவனை பத்தின டேட்டாவை எடுக்கும். புத்தி ஒருவேளை மோக வயப்பட்டிருந்தா இவன் போன மாசம் இத்தனாம் தேதி இன்ன சொன்னா இப்போ இப்படி சொல்லியிருக்கான், இவங்கிட்ட நம்ம இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பாகுதா. அப்போ காமம்ங்கிறது வெறும் ஆசை மட்டும் இல்ல, வெறுப்பும் கூட காமம் தான். ஒரு விருப்பம் இல்லைன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், வெறுப்பு. ஸோ காமத்தோட என்ன சொல்லலாம், அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க மாதிரி ட்வின்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா விருப்பு வெறுப்பு. இதுதான் நம்ம இந்திரியங்கள் வழியா ஒரு பொருள். இப்ப நான் வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு பிடிச்ச வண்டியை நான் பார்க்கும்போது கண் வழியா எனக்கு பார்க்குது, மனசு ஓகே சொல்லுது, புத்தி எப்படியாச்சும் வாங்கிருன்னு சொல்லுது. விருப்பு இருந்தாலும் அந்த இடத்துல பிரச்சனை. ஒரு ஆளை பார்த்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்னோட கண் அவங்கள பார்க்குது, மனசு வெறுப்பை உற்பத்தி பண்ணுது, புத்தி எல்லா டேட்டாவும் பக்காவா எடுத்து கொடுக்கும், ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. நம்ம கூட டெஸ்ட்ல கூட படிச்சா கூட அவ்வளோ ஞாபகப்படுத்தாது இந்த புத்தி. ஆனா நம்ம சண்டை போடணும்னா டேட் டைம் எல்லாம் என்ன செஞ்சிரும், ஏத்தி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி விருப்பு வெறுப்பு ரெண்டுமே காமன் தான். விருப்பு இருந்துச்சுன்னா வெறுப்பு இருக்காது, வெறுப்பு இருந்துச்சுன்னா அவனுக்கு விருப்பமே இருக்காது. ஸோ இது இவங்கெல்லாம் ஒரே குடும்பம். இந்த ஃபேமிலியால நமக்கு என்ன ஆயிருது, அதிஷ்டானம் அங்கதான் உள்ள உட்கார்ந்துருக்கிறான். ஏதேர் இது எல்லாமே மோகம்னா நமக்கு தெரியும் தானே, நம்மளுடைய இந்த ஜீவாத்மாவை மோகத்துக்கு உட்படுத்துதான். ஏஷ ஞானம் ஆவருத்திய, நம்மளுடைய ஞானத்தை ஆவருத்தம்னா என்னன்னு பார்த்தோம், மறைச்சுது. நம்மளுடைய ஞானத்தை நான் பிரம்மங்கிறதையும் மறைக்கலாம், இல்ல நான் நலவங்கிறதையும் மறைக்கலாம், எனக்கு நற்குணங்கள் உண்டுங்கிறதையும் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மறைச்சி நம்ம ஜீவாத்மாவையே அது மறைச்சி மோகத்துக்கு உட்படுத்திடுது. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த காமம் எங்க கூடிக்கொண்டிருக்கு அப்படின்னா இந்திரியாணி மனோ புத்தி அப்படின்னா தனித்தனியா இல்ல,
ஒட்டுக்கா மொத்தமா சேரக்கூடிய இடத்துல அப்படியே ஆட்டோமேட்டிக்காவே அனிச்சையாவே வெளிவரும். இப்போ கண்ணுக்குள்ள தூசி வருதுன்னா அனிச்சையா எப்படி கண்ணு மூடுதோ அத மாதிரி ஒரு பொருளையோ நபரையோ பார்க்கும்போது அனிச்சையாவே விருப்பு வெறுப்புன்னு ஸ்டார்ட் ஆகி அது காமமா திருப்தி இல்லாம வெளிப்படும். நம்ம சார் சொன்ன மாதிரி பிரகிருதி முக்குணங்களால் ஆனது தானே, அதை எதையுமே தடுக்கவே முடியாது. நம்மளும் அதுக்குள்ள இருக்கிறதுனால அது அப்படித்தான் வரும். ஆனா நம்ம என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம், அதை மாற்ற முடியாது. அடுத்தது சரி உபாயம் பகவான். தஸ்மாத் துவம் இந்திரியாணி ஆதௌ பிரம்ம நியம பரதரஷ்ப பாப்மானம் பிரஜஹி ஏனம் ஞான விஞ்ஞான நாசனம். தஸ்மாத் இந்த மாதிரி காமம் எப்படிப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அத துவம்னி இந்திரியாணி ஆதௌ நியம்ப, இந்திரியங்களை ஆதௌனா முதல்ல, நியம்பனா வசப்படுத்துறது. இதுலதான் நம்ம முக்கியமான 2 விஷயம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நியம்பனா வசப்படுத்துறது, அடுத்தது பிரஜகினா வேரோடு ஒழிக்கிறது. அப்போ முதல்ல எடுத்த உடனே நம்ம காமத்தை கண்டிப்பா யாராலையும் அழிக்க முடியாது. அது ஒரு பொருளோ இல்ல பக்கத்துல உள்ளதை தூக்கி போடுற மாதிரி கிடையாது. நமக்கு உள்ளாரையே அரூபமா இருக்கு, ரூபமாவே அது வெளிப்படவே இல்லை. ஸோ அது உள்ள இருக்குது. அப்போ முதல்ல என்ன செய்யணும்னா, ஒரு குழந்தைய எப்படி நம்ம தாஜா பண்ணி பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இருப்போம், அதை இதையும் சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா, அதே மாதிரி நம்மளுடைய இந்திரியங்களுக்கு பழக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ அபிராமிக்கு நான் சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனா யாராச்சும் சாக்லேட் கொடுத்தாங்கன்னா நான் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா கூட 2 கூட டக்குன்னு வாங்கிடுவா. ஆனா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் யோசனை, ஆகா வீட்டுக்கு போனா அடிப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காவே அந்த எண்ணம் கையை கொண்டு போய் விட வைக்குதா. அதே மாதிரிதான் நமக்கு நடக்கக்கூடிய இன்சிடென்ட் எல்லாமே இந்த இந்திரியங்கள் முதல்ல பண்ணுது. அப்போ அதை வசப்படுத்தணும்னா தமத்தை நம்ம கடைபிடிக்கணும். அதுதான் சொல்ல வரேன். அப்போ தமத்தை எப்படி இந்திரியங்களுக்கு பழக்க முடியும் அப்படின்னா, ஸ்ரவண மனன நிதிசாசனம் தான். நம்ம சுவாமிஜி குருஜியோட நூல்லாம் இருக்குது, டெய்லி படிக்கிறத ஒரு கடமையா, பல்லு விளக்குற மாதிரி ஒரு 5 பேஜாவது படிக்கணும். நான் டெய்லி விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டு அந்த குரு சோஸ்திரம் என்ன நமக்கு தோணுதோ அதை செய்வேன்னு சொல்லி கண்ணுக்கு கைக்கு நம்ம மனசுக்கு பழக்கிட்டோம் அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனை வருது வராமலாம் இருக்காது, கண்டிப்பா வரும். அப்போ நமக்கு இப்போ 8 to 9 வீட்டுல ஏதோ பிரச்சனை ஆயிட்டு, ஆனா அந்த டைம்ல நான் சாமி கும்பிடணும். அப்ப நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? நீங்க தான் சொல்லணும். அதைத்தான் தேர்ந்தெடுக்கணும் நம்ம. அப்போ இப்ப நானும் அவரு சண்டை போடுறதுக்கு நான் பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டேன். எப்போதும் அப்படிதான் செய்வேன். ஏன்னா அவர் லேட்டா வருவாரா, சண்டை போடுறதுக்கு நான் மறந்துடுவேன். அப்ப என்ன செஞ்சிருவேன், பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இப்ப 8 to 9 நான் சாமி கும்பிடணும். அதுதானே நான் குருவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்ல, குருதான் அம்மா, குருதான் அப்பா, குருதான் ஃப்ரெண்டு, எல்லாமே அவர் என் கூட இருக்கும்போது அவரை வச்சுட்டு நம்ம செய்ய முடியுமா? அப்போ முதல்ல அவருக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் செய்யணும்ல. அப்போ சாமி கும்பிடுறத அந்த நேரத்துல கும்பிடணும். அடுத்து பார்த்தா சமையல் செய்ய வேண்டியது இருக்கும். சரி, அந்த கடமையை முடிச்சிரும் பார்த்தா இப்படி ஒவ்வொரு கடமையா முடிச்சுட்டு சண்டை போடலாம்னு நினைக்கும் போது நேரமே இல்லாம போயிருது. சரி, நாளைக்காச்சும் காலையில சீக்கிரமா இருந்துச்சுன்னா பேப்பர் எழுதி வச்சிருப்பேன். எங்க வீட்டுல போர்டு மாதிரி இருக்கும், அதுல என்னென்ன பிரச்சனை என்னென்ன சண்டை போடணும்னு எழுதி வச்சிருப்பேன். அப்புறம் பார்த்தா அதை வாசிக்கவே ரொம்ப காமெடியா இருக்கும். அப்ப இந்த இடத்துல அந்த கடமையை நாம கரெக்டா இந்திரியங்களுக்கு பழக்கும் போது நான் கணவரோட சண்டை போடுறோங்கிற தாட் எனக்கு வராது. என் கண்ணு அதை நோக்கி என்ன பிரச்சனைன்னு பார்க்காது, என் காது சுத்தி வர என்ன நடந்தாலும் கேட்காது. இப்படி நம்ம இந்திரியத்துக்கு பழக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை அது பிரச்சனையாவே பார்க்காது. நம்ம சுவாமிஜி சொல்ற மாதிரி சூப்பர் சார், கல்பனைங்கிறத நம்ம ஈஸியா உணர்ந்துக்கலாம்னு சொல்ல வரேன். ஏண்டா இது எனக்கு மனசுக்கு புரிய மாட்டேங்குது, புத்திக்கு புரியுதுன்னா நம்ம பிரச்சனைய பார்த்துட்டே இருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த இந்திரியங்களுக்கு இதெல்லாம் பழக்கி விட்டோம். அடுத்து படிப்பு டைமா ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே தமம், சார் சொன்ன மாதிரி தமம் வந்தாலே உள்ள ஆட்டோமேட்டிக்கா சமம் வந்துடும். இதை என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, தெய்வீக குணங்களை ஏத்த ஏத்த ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆயிரும், அசுர குணங்கள் கீழே போயிரும். நம்ம அதை எந்த பிரச்சனையுமே நமக்கு இல்லை, எப்போதுமே நம்ம ஆத்ம திருப்தியில தான் இருக்கிறோம். ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம மாத்தணும்னு சொல்லி சொல்றோம். அதனால தமம் சமத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ நியம்பனா பக்கத்துல கூட்டிட்டு உட்காந்தாச்சு. பிரஜகினா வேரோடு அழிக்கிறது. அது ஆட்டோமேட்டிக்காவே நம்மளே அழிக்க வேண்டாம், அது என்ன ஆயிரும், அதுவே போயிரும், ரூபமா வெளிப்படாது. உதாரணத்துக்கு கோபம் வருதுன்னா நான் சொன்ன மாதிரி கதவை படாலும் சாத்தனோம்னா அது ரூபம். இப்போ நான் என் கையை நான் அதை சாத்தக்கூடாது, எனக்கு அடுத்தது புக் ரீடிங் இருக்குன்னு போயிட்டேன்னா அது ரூபமா வெளிப்படலையா, எங்க போயிரும், அரூபமா உள்ள போயிரும்.
அதே மாதிரிதான் இன்பத்துக்கும். ஒரு பொருள் கிடைச்சிட்டு சந்தோஷப்பட்டு குதிச்சுட்டு நான் ஏதோ பண்றேன் அப்படின்னா அந்த சந்தோஷத்துல குதிக்கிறது கால் கை கண் என் மனசை நான் கட்டுப்படுத்திட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள அது ரூபமா என்ன செய்யாது, வெளிப்படாம அரூபமா உள்ள போயிடும். அதை ஒரு பொருளையோ கத்தியோ வச்சு நம்ம காமத்தை வெட்ட முடியாது. நம்ம கிட்ட இருந்துதான் ஆகும். அது பிரகிருத்தியோட இயல்பு, நம்ம கிட்ட வரதான் செய்யும். ஆனா நம்ம அதை என்ன செய்யக்கூடாது, ஒரே ஒரு வழி, ரூபமா எதையுமே வெளிப்படுத்தாம, உணர்வா நம்ம எதையும் வெளிப்படுத்தாம அரூபமா சரி பிரச்சனையா இரு, இன்பத்தை கூட நம்ம ஹேண்டில் பண்ணிடுவோம், துக்கத்தை ஹேண்டில் பண்ண முடியலன்னா இந்த டெக்னிக் தான். இப்ப 8 to 9 நான் தியானம் பண்ணணும், 9 to 10 படிக்கணும், 10 to 11 குருகுலம் போகணும், ஐயோ பசிக்குது சாப்பிடணும், அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையே நமக்கு தெரியாது. அதுதான் வேரோட அழிஞ்சிட்டா வீட்லயும் நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ ஒரு தடவை ரிவிஷன் மாதிரி ஒரு வாட்டி பாத்துருவோமா? காமம் எப்படிப்பட்டதா இருக்கு? நமக்கு காமம் தான் கோபம். சூப்பர். அடுத்தது எங்க இருந்து நமக்கு வெளிப்படுதுன்னு பார்த்தோம்? ரஜோ குணம் செயல்பாடுகள் மூலமா தான் வெளிப்படுது. அது எப்படிப்பட்டதா இருக்கு? மகா சனக பெருந்தீனி, வேணும் 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 சொல்லிட்டே இருக்கான். அதனால நம்மளுடைய வழிமுறைகள் எல்லாம் எப்படி ஆயிருது? பாவமா, தர்ம முறைப்படியே நம்ம சிந்திக்க மாட்டோம், பாவமா மாறிடுது. வைரினம்னா பகைவனா இருக்கிறாங்க. சரி, எப்படிலாம் நம்ம விவேகத்தை மறைக்குது? 3 வகை மட்டும் லைட்டா பார்த்துக்கலாம். என்னது? தூமேன, அப்புறம் தர்ஷோ மலைனச்ச, கண்ணாடியில உள்ள அழுக்கு மாறியும். அடுத்தது உள்ள குழந்தை உள்ள இருக்குன்னு ஞாபகத்துல வச்சுப்போம், உள்பேன கர்ப்ப, அத மாதிரியும் நமக்கு மறைச்சிருது. அப்புறம் பார்த்தோம்னா ஞானிகளுக்கு நமக்கெல்லாம் இது எப்படி இருக்குது? நித்திய வைரினம். வைரினம்னா என்ன? பகைவன். அப்போ அவனை தள்ளி போன்னு சொல்ல முடியாது, வச்சு தம்பி பத்திரமா இருடான்னு சொல்லி அவனை பார்த்துக்கிறதா நம்ம வேலை. சரி, அவனோட ரூபம் எப்படி இருக்கு? துஷ்பூரணே, பூரணம் இல்லாம திருப்தி இல்லாம அனல் மாதிரி தகிச்சுக்கிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா அதோட அதிஷ்டானம் எங்க இருக்குது? நம்மளுடைய மனம் புத்தி இந்திரியங்கள்ல மொத்த தொகுப்பா இருக்குது. அதை நம்ம என்ன செஞ்சிருது? மேகம் பாருங்க, மோகத்துக்கு இதெல்லாம உட்படுத்துது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிடணும்? நீக்கணும். வேரோட அழிக்க முடியாது. எப்படி அழிக்கணும்? நியம்ப, தன் வசம் முதல்ல படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும்? அழிக்கணும்னா அழிக்க வேண்டாம், அதுவே தானாவே போயிடும். இத்தோட என் உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி.